நான் அந்த மாதிரி நினைக்கல. அதிகபட்சமாக தமிழ்நாடு தான். ப்ளஸ் அடிஷனுக்கு வந்து புதுச்சேரி இருக்கும். கேரளா, கர்நாடகா இது மாதிரி சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஆனால் அங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விஜய் உதவாருங்கிறதுக்கெலாம் கிடையாது. கேரளாவில் ஹீஸ் ஹேவிங் ஏ ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ். சினிமாவா உங்களுக்கு தெரியும், விஜய்க்கு வந்து கேரளாவில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குன்னு. மோகன்லாலுக்கு மம்முட்டிக்கு கம்மியாக இருக்குமா கூட இருக்குமா விஜயோட? கூட தான் இருக்கும். அவங்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி ஏதாவது இருக்குதா? கேரளா பீப்புள் வந்து பொலிட்டிக்கலாக தான் யோசிப்பாங்களே தவிர ட்ராமாட்டிக்கலாக யோசிக்க மாட்டாங்க. அதில் வந்து அது கர்நாடகாலையும் ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரளாவில் இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆனது. ஸோ காங்கிரஸ் கட்சி அவ்வளோ அறியாமல் இல்லை. காங்கிரஸ் இல்லை, ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்து கேரளாலையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சி தமிழ்நாடு தான். புதுச்சேரியில் ஒரு டைப் போட முடியும். ஸோ உத்தரவாதமாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறக்கே வாய்ப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தா வேறு யாராவது கூட்டணி கட்சி வந்தாங்கன்னா புதுச்சேரியில் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்க. விஜய் வந்து ஒரு புதுமுகமாக வந்து நிற்கிறார். நல்ல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறவங்க பற்றி, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய போது, ஸோ எல்லாமே மூணு கம்பைண்டாக ஒர்க் ஆகி புதுச்சேரியில் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ், தாவேகா, மற்ற பிறர்லாம் கூட்டணி ஆட்சியாக சேர்ந்தாங்கண்ணே, கூட்டணி கட்சியாக சேர்ந்தாங்கண்ணே. ஸோ புதுச்சேரியும் தமிழ்நாடும் தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குமே தவிர கேரளாலாம் வேல்யூ அடிஷன். அதனால் வந்து அங்கேயும் பிரயோஜனப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர அதை கணக்கில் வச்சு இங்கே கிடையாது. அதுதான் அரசன் நம்பி புருஷனை கை விட்டதாக இருக்கும். கேரளாவில் நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி விட்டாங்கன்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த கணக்கில் அதை வந்து அவங்க பின்னாடி ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இவர் கேரளா ரெண்டும் ஒரே இடத்துல தேர்தல் நடக்குது. ஸோ கேரளா தேர்தலுக்கு எவ்வளோ பிரயோஜனப்பட நீங்கள் விஜய் படத்தை வச்சுக்கலாம். அவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? விஜய் வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ண போயிட்டா தமிழ்நாட்டில் தாவேக்காக்கு யார் பிரச்சாரம் பண்ணுவா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேல்யூ அடிஷன். விஜய் நம்ம கூட இருக்கிறாருன்னு 96 தமாக வந்து சைக்கிள் படத்தை வச்சுட்டு ரஜினி படத்தை யூஸ் பண்ணிருப்பார். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்து அவர் கூட்டணி சேர்ந்ததுனால கேரளாவில் ஓட்டு தலையில மாதிரிங்கிறதுலாம் கிடையாது.